தி அட்வொகேட் புரொடெக்ஷன் பில் அதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதேபோல வழக்கறிஞர் சேமநல நிதியை 10 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்த வேண்டும். வழக்கறிஞர்கள் ஒரு 80% வழக்கறிஞர்கள் எவ்வாறு சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தினமும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி அந்த கோரிக்கை வைத்தோம். அதேபோல கொரோனா காலத்திலே வழக்கறிஞர்கள் பெரும் துன்பத்திற்கு துயரத்திற்கு ஆளானார்கள். டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 100 கோடி ரூபாய் சங்கத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார். அதேபோல வழக்கறிஞர்களுக்காக நீங்கள் 100 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டோம். அதேபோல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போதும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கும்போதும் சரி, ஈவன் புரட்சி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, வழக்கறிஞர்கள் தொடர் கோரிக்கையான வழக்கறிஞர்களுடைய வீடு, அதாவது ஹவுசிங் ஸ்கீம், அது கேட்டோம். நிறைய தடவை அது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இப்போ வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக வழக்கறிஞர்களுக்கு என்று ஒரு வழக்கறிஞர் காலனி அமைத்து தர வேண்டும். அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 200 ஏக்கர் பரப்பளவில் வழக்கறிஞர்களுக்கான ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதேபோல வழக்கறிஞர்களுக்கென்று ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்காக பல நாள் கோரிக்கை. 25 கிரவுண்ட் எங்கள் சென்னையில் வேணும்னு கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு இப்பொழுது 3000 தருகின்ற அரசு 3 வருட காலத்திற்கு 10,000 ரூபாய் தர வேண்டும். அதிலும் பெண் வழக்கறிஞர்களுக்கு, இளம் பெண் வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் பேறுகாலத்தின் பொழுது 5,000 ரூபாய் மாதம் கூட்டி தர வேண்டும். அதாவது 10+5 என்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல இந்த பக்கி சர்வீஸ் வேண்டும். அதாவது இந்த ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போர்ட்டு மற்றும் இந்த ஃபிளவர் பஜார்லேருந்து வழக்கறிஞர்கள் பஸ்லையும் ட்ரெயின்லையும் வர்றவங்க சிரமப்பட்டு உயர்நீதிமன்றத்துக்கு பெரிய பெரிய கட்டலாம் தூக்கிட்டு வர வேண்டியது இருக்கு. அதனால ஒரு பக்கி சேவை தேவை என்று கேட்டிருக்கிறோம். பெண் வழக்கறிஞர்களுக்கு என்று குறிப்பாக ஒரு வெளியூர்லேருந்து இங்கே தங்கி பிராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிஜி ஹாஸ்டல் மாதிரி ஒன்று செய்து தரணும்னு கேட்டிருக்கிறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு அட்வொகேட்ஸ் ட்ரைனிங் அகாடமி வேணும். எப்படி ஒரு ஜுடிஷியல் அகாடமி இருக்கோ அதே போல அட்வொகேட்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் அகாடமி வேண்டும். அதுக்கான நிலம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக மிக எளிமையாக சிறப்பாக அது அனைத்தையும் ஒரு தாயுள்ளம் கொண்டு கேட்டார். நிச்சயமா செய்யறேன்னு வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை இருக்கிறது. அதாவது சொல்லுவோம் செய்ய மாட்டான்றதெல்லாம் இருக்கலாம். இவர் சொல்றாரு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அதே போல அவரை நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விழாவிற்கு வரும்படி அழைத்திருக்கிறோம். இப்போ சமீபமாக வருகின்ற 31ஆம் தேதி சமநீதி சோழன், அதாவது மனுநீதி சோழன் என்ற ஒரு சிலை இருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சிலை வருடம் நாங்கள் அதை கொண்டாடுவது வழக்கம். அந்த கொண்டாட்டத்திற்காக அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் வந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். அதே போல வேறு எந்த காரணத்திற்காகவும் அழைந்தாலும் அவரை அழைப்பதற்காக தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தோம். உடனடியாக சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களை பார்த்து எங்களை கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு ஒரு ஜோவியலா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதேபோல மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஏற்பாடை செய்து நெடுநேரம் எங்களை பேச வைத்து மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்ததற்காக முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ஒன்றும் இல்லைங்க, நல்ல விதமா ஒரு சந்திப்பு நடந்தது. 10 லட்ச ரூபாய் தராங்க சார், 25 லட்ச ரூபாய் கேட்கிறோம். ஏன்னா போன தடவை 10 லட்ச ரூபாய் எப்படி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க, அஜெண்டாவிலே இருந்தது அது 10 லட்ச ரூபாய். அதனால நிறைவேற்றினாங்க. அதே போல இந்த தடவை எந்த ஒரு கட்சியும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கல. ஏன்னா இந்த 10 லட்சமோ 25 லட்சமோ எங்க பணத்துல இருந்து தான் கொடுக்குறாங்க. நாங்க தனியா ஒண்ணு கேட்கல. அதுக்குண்டான வெல்ஃபேர் ஸ்டம் நாங்க கட்டுறோம், அதனால கொடுக்குறாங்க. வெல்ஃபேர் ஸ்டம் அதிகமாக்கி கூட எங்களுக்கு கொடுக்க சொல்லி தான் கேட்கறோம். ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு இது ஒன்று தான் அதாவது மற்ற மாதிரி மற்ற எந்த துறையிலுமே அவங்க ஒரு தொகை வரும் ரிட்டையர்ட் ஆன உடனே. இந்த எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாது. ரிட்டையர்மெண்ட்ன்றது வழக்கறிஞர்களுக்கு இறப்பு தான் ரிட்டையர்மெண்ட். அப்போ அந்த குடும்பத்திற்கு ஒரு தொகை போக வேண்டும் என்று சொன்னால் 25 லட்ச ரூபாய் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லாம போயிடும். இந்த 10 லட்ச ரூபாய் நிச்சயமா எந்த விதமான பயனும் இல்லாமல், பயணம் இருக்கிறது, பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதிக அளவுக்கு பயன் இல்லை. அதனால கேட்டுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. இதுதான் நாங்கள் கொடுத்த பிரஸ். அதை கொடுத்துருங்க. எப்படி கொடுங்க. இல்லை யாரும் 2 பேரும் எல்லாம் இருக்கு சார். மெமரண்டம்ல இந்த கோரிக்கைகள் இதுல மாத்த வேணாமா? பரவாயில்ல பரவாயில்ல. அடுத்த பக்கம் காட்டவா? உங்ககிட்ட பேஜ் கொடுத்துறோம்.
இல்ல கொடு. போதும் உங்களுக்கு கொடுத்துறேன். உங்களுக்கு கொடுத்துறேன். காப்பியும் கொடுத்துருவோம்.